Good morning students, I welcome you all for science class. Now we are going to the lesson air. What is air? Air is present everywhere around us. நம்ம சுற்றி என்ன இருக்கும், காற்று எல்லா இடத்துலையுமே இருக்கும். But we can feel its presence in some many ways. For example, we feel air when the trees rustle, cloth hanging on a cloth line sway, pages of an open book flutters when the fan is switched on, when kites fly in the sky. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, மரங்கள் காற்றடியும் போது அசையும், அதே மாதிரி நம்ம காய போட்டிருக்கக்கூடிய துணிகள் அசையும், நம்ம சுவிட்சை போடும்போது ஃபேன் சுற்றும், அதே மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் என்னாகும்னு பார்த்திங்கன்னா காற்றுல பறக்கும், கைட்டு நம்ம ஸ்கையில் விடும்போது அது பறக்கும். இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏர் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். we cannot see, touch or taste air but we can feel it. நம்ம ஏரை என்ன பண்ண முடியாது, வெறும் கண்களால் பார்க்கவே முடியாது, அதை டச் பண்ணவும் முடியாது, டேஸ்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் என்ன மட்டும் பண்ண முடியும்னா ஃபீல் பண்ண முடியும், ஏர் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். It is the air that makes all this movement possible. Thus we can understand the air is present all around us. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஏர் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏர் இஸ் நெசசரி ஃபார் us to live. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஏர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். we can live without food for some days. உணவு இல்லாமல் கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியும். without water for few hours. வாட்டர் இல்லாமல் கூட 1 or 2 hours நம்மளால் லீவ் பண்ண முடியும். பட் cannot survive without air for more than a few minutes. ஃபியூ மினிட்ஸுக்கு மேலே ஏர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. ஸோ ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். ஏர் இஸ் மூவிங், இட் இஸ் கால்ட் விண்டு. காற்று அசையக்கூடிய இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கூல் அண்ட் சூத்திங் ஆஸ் பிரீத். சம்டைம்ஸ் அது தென்றலாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் அது என்னவாக மாறும்னா ஸ்ட்ரோமாகவும் மாறும், புயலாகவும் வீசும். ஏர் மூவ்ஸ் வித் ஃபோர்ஸ். இட் கேன் ஈவன் அப்ரூட் ட்ரீஸ் அண்டு ப்ளோ ஆஃப் த ரூட் டாப்ஸ். காற்று வேகமாக வீசும்போது நம்ம பார்த்துருக்கோம், மரங்கள் வேரோட சாயறது, அந்த வீட்டினுடைய கூரைகள்லாம் பிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோம்னா என்ன, புயல். தென் அட்மாஸ்பியர். அவர் எர்த் இஸ் சரௌண்டட் பை எ ஹியூஜ் என்வலப் ஆஃப் ஏர் கால்ட் த அட்மாஸ்பியர். நம்மளுடைய எர்த்தை சுற்றி ஹியூஜ் என்வலப், அதாவது மிகப்பெரிய ஒரு லேயர் இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். Atmosphere extends to more than 80 kilometers above the surface of the earth and is held in place by earth gravity. நம்மளுடைய எர்த் கிராவிட்டியிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் என்ன இருக்குது, இந்த அட்மாஸ்பியர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. The atmosphere protects us from many harmful rays coming from the sun. சன்னில் இருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேஸ், அதாவது நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த ரேஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியர் ஃபில்ட்ரு பண்ணி தான் நமக்கு சன்லைட்டை கொடுக்குது. அப்போ அந்த அல்ட்ராவயலட் ரேஸ்லேருந்து நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியர் ப்ரொடெக்ட் பண்ணுது. The air envelope is thicker near the earth's surface and as we go higher the density and availability of air gradually decrease. அதாவது காற்றிலிருந்து பூமிக்கு அருகில் அதிகமாகவும் இருக்கும் ஏரு, அதுவே நம்ம மேலே போக போக என்னாகும் பார்த்திங்கன்னா ஏர் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம மேலே போக போக என்னாகும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி என்னாகும் பார்த்திங்கன்னா குறையும். அப்போ என்னாகும் பார்த்திங்கன்னா அதிக அளவு காற்றினுடைய என்ன பண்ண முடியாது அப்படின்னா நாட் ஏபிள் டு ஹோல்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏர். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏரை என்ன பண்ண முடியாது அப்படின்னா கிராவிட்டியால் அந்த ஃபோர்ஸ் கிராவிட்டி அப்சர்வ் பண்ண முடியாது. தென் த அட்மாஸ்பியர் இஸ் மேடப் ஆஃப் 5 different layers: troposphere, stratosphere, mesosphere, ionosphere and the exosphere. Look at the diagram. First one is troposphere. The troposphere is the layer closest to the
எர்த்து. இது வந்து எர்த்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய லேயர். என்ன லேயர்? ட்ரோபோஸ்பியர். இட் இஸ் த லேயர் விச் வி லிவ். இந்த லேயரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இட் எக்ஸ்டெண்ட் அப்வர்ட்ஸ் ஃபார் அபவுட் 16 கிலோமீட்டர் above the surface of the earth. இந்த எர்த்தினுடைய 16 கிலோமீட்டர் உயர மேலே வரைக்கும் இருக்குது. தென் மூமெண்ட் ஆஃப் wind takes place in this layer. இந்த லேயரில் தான் வந்து ஏரனுடைய மூமெண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இட் ஆல்சோ கண்டெயின் வாட்டர் வேப்பர் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் க்ளவுடு. இதில் வந்து என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரோபோஸ்பியர் லேயரில் வாட்டர் வேப்பர் நீர்த்துளிகள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா க்ளவுட்ஸ், இந்த மேகங்களை உருவாகுது. இன் திஸ் லேயர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வெதர் வி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் எர்த்து. இந்த எர்த்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இந்த வெதர்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவிச்சிருக்கோம். ஹீட்டு, குளிர், இது எல்லாத்தையுமே நம்ம உணர முடியும். இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் லேயரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸ். தென் ஏர்க்ராஃப்ட்ஸ் யூஸ்வலி ஃப்ளை அபோவ் திஸ் லேயர் டு அவாய்ட் ஸ்ட்ராங் winds அண்ட் பேட் வெதர். ஏர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வீசும்போதும் அதே மாதிரி இந்த மழை, வெயில் இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்ட், இந்த ஊர்திகள், வானூர்திகள் எல்லாமே இந்த லேயரில் தான் போகும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் அபவ் த ட்ரோபோஸ்பியர். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ட்ரோபோஸ்பியர். இப்போ நம்ம செகண்ட் ஒன்னாக பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர். திஸ் லேயர் ஹேஸ் த ஓசோன் லேயர். இந்த லேயரில் தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஓசோன் லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடெக்ட் ஆல் லைஃப் ஆன் எர்த் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவைலட் ரேஸ் ஆஃப் த சன். அதாவது சன்னிலிருந்து வரக்கூடிய அல்ட்ராவைலட் ரேஸ் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு கொடுக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஓசோன் லேயர். தென் டூ யூ நோ a weathercock shows the direction in which the air is moving at the particular place. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல காற்று வீசும்போது அதனுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வெதர்காக்கை பயன்படுத்துகிறாங்க. இதை பயன்படுத்தி காற்று வந்து ஏர் வந்து எந்த டைரக்ஷனில் வீசுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனுடைய பேர் என்ன? வெதர்காக். தென் experimental verification of presence of oxygen, carbon dioxide and nitrogen in air. Is air a thing or composite mixture? air அப்படிங்கிறது ஒரே ஒரு திங்கா இல்லை காம்போசிட் மிக்சராக நிறைய கேஸஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது. For a long time, that is until 18th century, human thought air as a fundamental constitution of matter. அதாவது 18th century வரைக்குமே நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஏர் அப்படிங்கிறது என்னது? ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூயன்ட் ஆஃப் மேட்டர். இது வந்து ஒரே ஒரு வகையான பொருள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 1774 ஜோசப் பிரிஸ்ட்லி air is not an elementary substance but a composition. 1774 ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படிங்கிறவர் ஏர் வந்து எலமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் கிடையாது, அது ஒரு காம்போசிஷன், அது ஒரு கலவை ஆர் மிக்சர் ஆஃப் கேஸஸ். அதில் வந்து நிறைய கேஸஸ் வந்து மிக்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. He was also able to identify a colorless and highly reactive gas which was later named oxygen by the great French chemist ஆண்டோனி லாவாய்சியர். ஆண்டனி லாவாய்சியர் அப்படிங்கிறவர் வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற பேரை வச்சார். இது வந்து ஜோசப் பிரிஸ்ட்லி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா காற்று ஏர் அப்படிங்கிறது வந்து ஒரு எலமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் கிடையாது, அது ஒரு காம்போசன். நிறைய கேஸஸ் வந்து அதில் மிங்கிள் ஆகிருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அது வந்து ஏர் அப்படிங்கிறது கலர்லெஸ், அதுக்கு வந்து கலர் கிடையாது. அதே மாதிரி ஹைலி ரியாக்டிவ் கேஸு, அதிக வினைத்திறன் கொண்ட வாயு கேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரிஸ்ட்லி டுக் எ டப் ஆஃப் வாட்டர் அண்ட் மேட் எ ஃப்ளோட் அண்ட் பிளேஸ் எ கேண்டில் ஆன் இட். இந்த பிரிஸ்ட்லி வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு டப்பில் வாட்டரை பிடிச்சி அந்த வாட்டர் மேலே ஒரு கேண்டிலை வச்சார். அந்த கேண்டில் வந்து ஒரு கிளாஸ் ஜாரை வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாரு. அந்த ஜாடிக்கு அந்த ஜாருக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருந்ததுனால அதுக்குள்ளே என்ன ஆக முடியாது அப்படின்னா ஏர் வந்து உள்ளே போகவோ அல்லது உள்ளேருந்து வெளியில் வரவோ முடியாத மாதிரி அதை என்ன பண்ணி வச்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. லுக் அட் த பிக்சர். அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மெழுகுவர்த்தி வந்து கொஞ்சம் நேரம் எரியும். எரிஞ்ச உடனே என்ன ஆயிரும்னு பார்த்திங்கன்னா அந்த மெழுகுவர்த்தி வந்து அணைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா he used a magnifying glass to focus the sun rays to light the candle. magnifying glass வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா சன் ரேஸை யூஸ் பண்ணி அந்த கேண்டிலை எரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். he tried to relight the candle many times without opening the sealed jar. அந்த க்ளோஸ் பண்ணி வச்ச ஜாரை ஓப்பன் பண்ணாமையே அதை என்ன அந்த மெழுகுவர்த்தியை எரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். it was clear that something in the air was being used for burning and being converted into another substance. அப்போ என்னாகும்னு பார்த்திங்கன்னா அந்த ஏர் இருந்த வரைக்கும் அந்த மெழுகுவர்த்தி பேர்ன் ஆச்சு. அந்த ஏர் வந்து இல்லாமல் போனோடனே என்ன ஆச்சுன்னா அந்த மெழுகுவர்த்தி வந்து அணைஞ்சு போயிடுச்சு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏர் இருந்தால் தான் அந்த மெழுகுவர்த்தி வந்து எரியும். அப்போ ஒரு பொருள் எரியறதுக்கு என்ன தேவை, நமக்கு ஏர் தேவை. லுக் அட் த ஃபிகர் 3 தேர்ட் டயக்ராம் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் உள்ளே போகாத மாதிரி லைட்டாக அந்த ஜாரை ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு மவுஸை உள்ளே விட்டார். உள்ளே விட்டோன்னே என்ன ஆச்சுன்னா அந்த மெழுகுவர்த்தி கொஞ்ச நேரம் எரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மெழுகுவர்த்தியும் அணைஞ்சு போச்சு, எலியும் இறந்துருச்சு. மவுஸ் டைட் as there was no oxygen in candle glass jar. அந்த கிளாஸ் ஜாருக்குள்ளே ஆக்சிஜன் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எலியும் இறந்துருச்சு, கேண்டிலும் அமைஞ்சு போச்சு. தென் see the picture 5. mint plant is introduced. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிளாஸ் ஜாருக்குள்ளே ஒரு புதினா செடியை உள்ளே வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மெழுகுவர்த்தி பற்ற வச்சா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. தென் கேண்டில் கண்டினியூடு டு க்ளோ பிகாஸ் மின்ட் ப்ரொவைட் ஆக்சிஜன். அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மின்ட் பிளான்ட் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அந்த கேண்டில் வந்து பேர்ன் ஆகுது. தென் லாஸ்ட் பிக்சர் கேண்டில் க்ளோஸ் மவுஸ் சர்வை வித் ஏ மின்ட் பிளான்ட் இன்சைடு. உள்ள மின்ட் பிளான்ட்டு ப்ளஸ் கேண்டில் ப்ளஸ் மவுஸ் இதை மூணையும் உள்ளே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா கேண்டில் பேர்ன் ஆகுது, மவுஸும் உயிரோடு இருக்குது, பிளான்ட்டும் நல்லா இருக்குது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி உயிரினங்கள் உயிர் வாழணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருள் எரியும் போது அந்த கேண்டில் வந்து பேர்ன் ஆகும்போது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு பேர்ன் ஆகுது. பேர்ன் ஆகும்போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வரும். அதே மாதிரி லிவிங் திங்ஸ் வந்து பிளான்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுவோம். அந்த கார்பன் டை ஆக்சைடை எது அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ட்ரீஸ், பிளான்ஸ். அப்போ அந்த மவுஸும் கேண்டில்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு பிளான்ட் க்ரோ ஆகுது. பிளான்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கேண்டில்ஸ் பேர்ன் ஆகுது, மவுஸ் லிவ் பண்ணுது. தென் மோர் டு நோ டேனியல் ரூதர்போர்ட் ஸ்காட்டிஸ்ட் கெமிஸ்ட் டிஸ்கவர் நைட்ரஜன். அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஒரு யாருன்னு பார்த்திங்கன்னா டேனியல் ரூதர்போர்டு. இவர் வந்து ஃபஸ்ட்டு எரியக்கூடிய கேண்டிலை ஒரு பெல் ஜார்க்குள்ளே என்ன பண்ணார் அப்படின்னா பெல் ஜாரை யூஸ் பண்ணி ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் ஆக்சிஜனை வந்து என்னவாக கன்வெர்ட் பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரை ஒரு லைம் வாட்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணார். அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஃபுல்லாக அந்த லைம் வாட்டரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டார். இப்போ வந்து ஏரில் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டா அந்த ஒரு பொருள் வந்து என்ன ஆகாது அப்படின்னா எரியாது. அதே மாதிரி பிளான்ட்ஸ் வந்து லிவ் பண்ணாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தென் அந்த ஏரில் இருக்கக்கூடிய நைட்டர் அப்படிங்கிற ஒரு பொருளிலிருந்து நைட்ரஜன் கேஸை
கம்பேர் பண்ணி அதுக்கு வந்து நைட்ரஜன் அப்படின்னு வந்து பேர் வச்சார். தென் டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணுறது? போர் சம் லைம் வாட்டர் இன் ஏ கிளாஸ் டம்ளர். ஒரு கிளாஸ் டம்ளரில் லைம் வாட்டர் சுண்ணாம்பு தண்ணி ஊற்றி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பபுள் சம் ஏர் யூஸிங் ஏ ஸ்ட்ரா த்ரூ த லைம் வாட்டர். ஒரு ஸ்ட்ராவை வச்சு அந்த லைம் வாட்டரில் நம்ம என்ன பண்ணணும், ஊதணும். ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் லுக் அட் த லைம் வாட்டர் கேர்ஃபுல்லி. கொஞ்ச நேரம் கழித்து அந்த லைம் வாட்டர் பார்க்கும்போது லைம் வாட்டர் வில் ப்ரொடியூஸ் ஏ ஒயிட் ப்ரிசிபிடேட். அந்த லைம் வாட்டரில் சுண்ணாம்பு தண்ணி வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ப்ரிசிபிடேட், வெள்ளை நிறமாக மாறி இருக்கும். லைம் வாட்டர் வில் ஈவன்ட்லி டேர்ன் டு ஏ மில்கி ஒயிட் சொல்யூஷன். அந்த லைம் வாட்டர் வந்து என்னவா மாறி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பால் மாதிரி, மில்க் மாதிரி மாறி இருக்கும். த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, அந்த லைம் வாட்டரில் ஏரில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் ஆகிருக்கு. தென் காம்போசிஷன் ஆஃப் ஏர். Composition of air we will see the next class. Thank you students.